புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைக்கி கூட நாங்கள் பத்திரிகை மீட்டே தேவையில்லை நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பாக ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏமாற்றம்னு சொல்லி போட்டு தொடர்ந்து அதை எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட குறிப்பாக தினகரன், சன் டிவி போன்ற பத்திரிகை மிகைப்படுத்தி தினமும் இந்த நியூஸை போட்டுருக்காங்க. இன்னும் சில பத்திரிகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ரெஸ் மீட் பண்ண எங்களது அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் CV சண்முகன் அவர்களோ நான் பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு முறையாவது நாங்கள் இப்படி அமைச்சர்களாக உள்ள போன்னு சொல்லலை ஒன்று. அதே போல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவக தரப்பில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க அமைச்சர்களாக எங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணுவதற்காக இது தொடர்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போல் திமுக எதிர்ப்பில் இன்றைக்கி அவங்களும் அதே போல் திமுக எதிர்த்தை நாங்கள் தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்கள் மக்களை சந்தித்தோம். அவங்களும் அதே போல் சந்தித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் மக்கள் இன்றைக்கி ஆதரவு என்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவுன்னு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டோம். இதை இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். ஆகவே தொடர்ந்து ஆனால் பார்த்திங்கன்னா எங்களது கழக தொண்டர்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய குரூப் இதை கொண்டு போய் சேர்த்திக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக இன்றைக்கு தோல்வி செஞ்சிருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை எப்படி அதை சரி பண்ண முடியும், எப்படி சரி பண்ண வேண்டும், அதுக்கு தானே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது நாங்கள் அதிமுக உடனே பிளவு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இதை திரும்பி சொல்லிக்கிறோம். அதாவது கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அதை பேசி ஒரு பொதுக்குழு கூட்டுறோம்னு சொல்லி கோரிக்கை பொதுச்செயர் இப்போவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் சொன்னால் இப்போ எப்போ அந்த எடப்பாடியார் தான் பொதுச்செயர். நாங்கள் அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்லி இதை தான் சொல்லிட்டோம். ஆனால் தொடர்ந்து இதை ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்கான்னு கொண்டு போய் சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தவறான எண்ணத்தை இதுக்கு அந்த ஆளுங்கட்சி தரப்பும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நாங்களும் அதை பற்றி இதுவரையிலும் நாங்கள் அதை பற்றி பேச முடியல. நாங்கள் எதுக்காக ஆதரவுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோம். ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை எழுதிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட சரி இதுக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இன்றைக்கும் அதை எழுதுகிறாங்க. எனவே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு தவறான எண்ணத்தை இப்போ இருக்க சூழ்நிலையில் ஊடகங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை எடுத்து இதை அப்படி பரப்பி மக்களிடம் கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி காலம் மாறிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுத்தது மட்டுமில்லை, நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அஜெண்டாவே ரெடி பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா இதே போல் சட்டமன்றத்தில் அன்றைக்கி நாங்கள் ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்குது, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் திமுக எதிர்ப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் செல்வாக்கம் இருக்கிறாங்க நாங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். அன்றைக்கி ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்பொழுது அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது ஒரு குரூப் இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. முற்றிலும் அது தவறானது. அது மட்டுமல்ல, ஒரு செய்தியை ஊடகங்களும் அன்பான வேண்டுகோள் பத்திரிகைகளும் ஒரு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க. அதாவது ஒரு சுட செய்தி வேணுங்கிறதுக்காக சில பேர் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அதே போல் ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பரப்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த பத்திரிகை மீட் பண்ணோம். அதே போல் பார்த்திங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கை இன்றைக்கி முதலமைச்சர் இங்கே வரும்போதும் அதை நாங்கள் பேசணும். கோரிக்கை நாங்கள் ஒரு புக்லெட் மாதிரியே ரெடி பண்ணி அன்றைக்கி சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் அன்றைக்கி பேசும்போது சொன்னேன் அம்மாவுடைய திட்டங்கள் தொடரணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக், அம்மா குடிநீர், குடிமராமத்து திட்டம், அதே போல் கழக ஆட்சியில் 7.5% நாங்கள் கொண்டு வந்தோம். அதை 10% உயர்த்த வேண்டும். 125 நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அதை 150 நாளாக உயர்த்தணும். இப்படி பல்வேறு ஒரு புக்லெட்டே ரெடி பண்ணி இதெல்லாம் அந்த ஆதரவுக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தரோன்னு சொல்லி போட்டு மக்களும் முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா
இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கள் பின்னாடி வந்து திமுக எதிர்ப்பு முக்கியம் இப்படி அரசியல் அவங்க பண்ணி வந்தங்காட்டி தான் 2 பேரும் ஒரே கோர்ட்டில் வந்தங்காட்டி தான் நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கட்சி ஆஃபீஸ் பிடிக்க போகிறோன்னு சொல்லி சில ஊடகங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்க. தெளிவாக அன்றைக்கி சிவி சண்முகம் பேசும்போது சொன்னார், நாங்களும் சொன்னோம் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதுவரையிலும் இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம்னு கோரிக்கை கொடுக்குறோம். மறு ஆய்வு பண்ணணும், எல்லாம் ஒன்று சேர்த்தணும், கட்சி பலப்படுத்தணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இது கட்சி வந்து எங்களுடைய உயிர். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு தலைமுறை தாண்டி அந்த கட்சியில் இருக்கிறோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து எங்களுடைய தந்தை எல்லாம் விஜயபாஸ்கரன் தந்தை, தங்கமணி தந்தை, சிவி சண்முகனுடைய தந்தை, எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக இருந்தவங்க. கட்சி வந்து எங்கள் உயிர் மூச்சு. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை திரும்ப பதவிக்காக தயவுசெய்து இனியாவது எழுதாதீங்க. அதாவது யார் பதவி கொடுக்கணும் அவங்களும் தெளிவுபடுத்தி பேட்டியே கொடுத்து சொல்லிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நேற்று அமைச்சராக போடுறாங்க, அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அப்படி எதிர்பார்த்து வரல, எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அந்த அடிப்படையில் தான் வர்றாங்கன்னு சொல்லி போட்டாகவே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல கோரிக்கைகள். அதாவது நாங்கள் என்ன செயல்படுத்திருக்கோமோ சரி, நீங்கள் வந்திருக்கீங்க அதை செயல்படுத்தணும். அம்மா அறிவிச்ச திட்டங்கள்லாம் கடந்த முறை வந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, அந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இப்படி கோரிக்கை ஆரோக்கியமான கோரிக்கையில் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே எழுதுறதில்ல. ஆகவே பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இனியாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய எங்களை பொறுத்தளவுக்கு, நாங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு எந்த காலத்தில் அன்றைக்கி சொல்லியிருக்கோம், எங்களுக்கு உடைக்கவோ பிரிக்கவோ அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை ஆராயணும், நாங்கள் ஆராய்வோம். அதே போல் பார்த்திங்கன்னா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு, அதிமுக ஆட்சி கொண்டு வருவதற்கு, பிரச்சனை எம்ஜிஆருடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம்.